குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமானது குரூப் தியரியில் வந்து எம்எஸ்சி லெவலில் ஒரு முக்கியமான டாபிக் சிம்பிள் குரூப்ஸ். ஒரு குரூப்பை எப்போ சிம்பிள்னு சொல்லலாம்னா பாருங்கள், ஒரு குரூப்பு அது நான் ஐடென்டி குரூப்பு, சரிங்களா? அதாவது ஐடென்டி இல்லாத ஒரு குரூப்பு, அதாவது குரூப் ஹேவிங் மோர் தென் ஒன் எலமெண்ட், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு குரூப்பை வந்து சிம்பிள் குரூப்னு சொல்கிறோம்னா இஃப் இட் ஹேஸ் ஒன்லி டூ நார்மல் சப், அதுக்கு ரெண்டு நார்மல் சப் குரூப் தான் இருக்கணும். அது என்னென்னா ஒன்று, அதாவது அதுவும் இதுவும், சரிங்களா? ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும்னா, நம்ம ப்ரைம் நம்பர் சொல்லுவோம்ல, ப்ரைம் நம்பர் n greater than or equal நேச்சுரல் நம்பர் n greater than 1 is said to be prime number if it has exactly two positive divisors onlyன்னு படிப்போம். அதே தான் இங்கேயும் it has only two, அங்கே exactly two பாசிட்டிவ் டிவைசஸ், எக்ஸாக்ட்லி டூ பாசிட்டிவ் டிவைசஸ் மட்டும் சொல்லுவோம். இங்கே எக்ஸாக்ட்லி டூ நார்மல் சப் குரூப்ஸ், அவ்வளோ. அது என்னென்னா ஐடென்டிட்டியும் இந்த ஹோல் குரூப். இதுக்கு இடையில எந்த ஒரு நார்மல் சப் குரூப்பும் இருக்காது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது நாட் சிம்பிள், இவ்வளோதான் கான்செப்ட், சரிங்களா? அப்போ சிம்பிள் குரூப் இஸ் பேஸ்ட் ஆன் தி நார்மல் சப் குரூப். அப்போ ஒரு குரூப் வந்து சிம்பிளாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த குரூப்புக்கு நார்மல் சப் குரூப்பை பற்றி ஒரு கிளியர் ஐடியா இருந்தால் மட்டும்தான் சிம்பிள் குரூப்புங்கிற டாப்பிக்கை நம்ம டச் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது, சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் டெஃபினிஷன் ஃபார் சிம்பிள் குரூப். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆக்சுவலாக என்னென்னா ஒரு தியரம், எனி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர், எனி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் வந்து சிம்பிளாக இருக்கும். ஏன்னு சொல்லுவோமா? ஏன்னா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி ப்ரைம் ஆயிருமா? இப்போ எந்த ஒரு ப்ரைம் ஆர்டர் குரூப்பும் கண்டிப்பாக சைக்கிளிக்காக இருக்கும், சரிங்களா? அப்போ சைக்கிளிக் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் வந்துருச்சா? அப்போ இதுக்கு டிவைசஸ் என்ன வரும்? 1 and p. அப்போது ஒவ்வொரு டிவைஸருக்கும் ஒவ்வொரு சப் குரூப் இருக்கும். அந்த ஒவ்வொரு சப் குரூப்பும் நார்மலாக இருக்கும், ஏன்னா அது வந்து சைக்கிளிக்குங்கிறதுனால, சரிங்களா? அப்போ ஒரு குரூப் வந்து எபிலியனாக இருந்தால் அதோட எந்த ஒரு சப் குரூப்பும் நார்மலாக இருக்கும், சரிங்களா? அதான் கான்செப்ட். அப்போது இதுக்கு டிவைசஸ் 1 and p இருக்கும். அப்போ ஒவ்வொரு டிவைஸருக்கும் ஒரு கண்டிப்பாக சப் குரூப் இருக்கும். ஆர்டர் 1 ஆர்டர் பிலையும் கண்டிப்பாக சப் குரூப் இருக்கும், சரிங்களா? இப்போ வேறு எதுவும் ஆர்டரில் சப் குரூப் இருக்காது. அதாவது ஜி ஹேஸ் நார்மல் சப் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் 1 and p ஒன்லி, வேறு எந்த ஆர்டரில் இருக்காது. அதனால் இது வந்து சிம்பிள் குரூப்னு சொல்லிடலாம், சரிங்களா? இட் ஃபாலோஸ் திஸ் டெஃபினேஷன், சரிங்களா? தஃபோர் எனி குரூப் ஆஃப் ஆர்டர் ப்ரைம் ஆர்டர் இஸ் சிம்பிள், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அப்போ இதை வச்சு எழுதலாமா? செட் 2 செட் 3 இது ப்ரைம் ஆர்டர் தான் வரிசை எழுதலாம். அப்போ இதெல்லாம் என்னது? ஆர் சிம்பிள் குரூப்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ எபிலியன் குரூப்ஸ்லாம் சிம்பிளாக இருக்குன்னா ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறேன். எபிலியன்லாம் சிம்பிளாக இருக்குமானா இருக்காது. என்ன காரணம்னா கிளைன் 4 எடுத்துக்கிறோமே, கிளைன் 4 எடுத்துக்கலாமா? கிளைன் 4 எடுத்தாச்சு. இது எபிலியன் தான், சரிங்க? இது வந்து எபிலியன் குரூப் தான். இதுக்கு வந்து நார்மல் சப் குரூப்ஸ், ஒவ்வொரு சப் குரூப்பும் நார்மலாக இருக்குன்னா எபிலியன்கிறதுனால. இப்போ இது ஒரு சப் குரூப், இது ஒரு சப் குரூப், சப் குரூப், சப் குரூப், சப் குரூப், இப்போ எல்லாமே நார்மலாக இருக்கும். அப்போது இந்த குரூப்புக்கு கிளைன் 4 இது ரெண்டை தவிர நிறையா நார்மல் சப் குரூப்ஸ் இருக்குது. அதனால் கிளைன் 4 வந்து இஸ் நாட் சிம்பிள், ரைட்டுங்களா? இப்போது எபிலியன் குரூப்லாம் சிம்பிளாக இருக்குன்னு அவசியம் கிடையாது, நான் சொல்லிட்டேன், ரைட்டுங்களா? இருக்கலாம், இல்லாமல் போகலாம், சரிங்களா? இப்போ அடுத்து வந்து சிம்பிள் குரூப்லாம் எபிலியனாக இருக்கு, அதுவும் இருக்காது. என்ன காரணம்னா A5 வந்து சிம்பிள் குரூப், முக்கியமானது. A5க்கு அந்த எந்த ஒரு நார்மல் சப் குரூப்பும் இருக்காது. அந்த ஐடென்டிட்டி A5 தவிர எந்த ஒரு நார்மல் சப் குரூப்பும் இருக்காது. அதனால தான் A5 வந்து சிம்பிள். இதை பின்னாடி பார்ப்போம். கால்வாய்ஸ் தியரம்னு ஒன்று சொல்லுவோம், கால்வா தியரம், சரியா? A5 வந்து சிம்பிளாக இருக்கும். இப்போ A5 சிம்பிள்னு சொல்லிட்டேன்னா இது வந்து நான் எபிலியன் நமக்கு கிளியராக தெரியும். அப்போது A5 வந்து சிம்பிளாக இருக்குது, பட் நான் எபிலியன். அப்போது சிம்பிள் குரூப்லாம் என்னது எபிலியன் இருக்குன்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன திங்க் பண்ணுறேன்னா, சைக்கிளிக் குரூப்ஸ்லாம் சிம்பிளாக இருக்கான்னு பார்க்குறேன், ரைட்டா? அதுவும் இருக்காது. இப்போ செட் 4 எடுத்து சைக்கிளிக் குரூப்பாக இருக்குமா? இப்போ சைக்கிளிக் குரூப்னால் ஒவ்வொரு, இப்போ ஆர்டர் 4, அப்போது ஆர்டர் 1ல் ஒரு சப் குரூப் இருக்கும், ஆர்டர் 2ல் ஒரு சப் குரூப் இருக்கும், ஆர்டர் 3ல் ஒரு, ஆர்டர் 4ல் ஒரு சப் குரூப் இருக்கும், ஏன்னா யூனிக் சப் குரூப் இருக்கும். அப்போ ஆர்டர் 3ல் எக்ஸஸ் அந்த மாதிரி ஒரு என்னது நார்மல் சப் குரூப் வந்துருச்சு. அதனால் இது வந்து நாட் சிம்பிள். இப்போ சைக்கிளிக் குரூப்லாம் சிம்பிளாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்போது சிம்பிளாக இருந்தால் சைக்கிளிக்காக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் A5 வந்து சிம்பிள் குரூப்னு ஆல்ரெடி சொன்னேன், சரிங்களா? அப்போ A5 சிம்பிள் ஆயிடுச்சா? இது வந்து நான் எபிலியன், அதனால் நான் சைக்கிளிக், சரிங்களா? A5 வந்து சிம்பிளாக இருக்கும், நான் எபிலியனாக இருக்கும். நான் எபிலியன் இம்ப்ளைஸ் நான் சைக்கிளிக், சரிங்களா? இந்த ரொம்ப முக்கியமான ரிசல்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இதான் போட்டிருங்க பாருங்கள். ஃபார் n greater than or equal 3 SN வந்து நான் எபிலியனாக இருக்கும். நான் எபிலியன் இருந்தால் நான் சைக்கிளிக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ n greater than or equal 4ல் AN வந்து நான் எபிலியனாக இருக்கும், அது வந்து நான் சைக்கிளிக்காக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரிசல்ட், ரைட்டுங்களா? ஸோ குரூப் தியரி வந்து நான் உங்களுக்கு நிறைய எல்லா டேட்டாவும் நான் கொடுத்தாச்சு. குரூப் தியரி என்னென்ன இருக்கோ எல்லாமே கொடுத்தாச்சு, சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் தியரம் வந்து நாட் சிம்பிள்னு சொல்கிறதுக்கு. இப்போ ஜிங்கிறது குரூப் ஆஃப் ஆர்டர் P⁴n, பிங்கிறது ப்ரைம் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதை ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருப்போம். இந்த கிளாஸ் ஈக்குவேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறது இதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ
இதோட சென்டர் ஆஃப் ஜியில் என்ன வரும்னா மோர் தென் ஒன் எலமெண்ட் இருக்கும். இந்த குரூப்போட சென்டர் ஆஃப் ஜியில் மோர் தென் ஒன் எலமெண்ட் இருக்கும். அதான் சென்டர் ஆஃப் ஜி ஐடென்டிட்டியாக இருக்காது. சரிங்களா? இது ஒரு தியரம் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருப்போம். இதை யூஸ் பண்ணி இங்கே கொடுக்குறோம். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ பிங்கிறது ப்ரைம் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆர்டர் ஆஃப் ஜி பி பவர் என்ன இருந்தால் ஜி கேனாட் பி சிம்பிள். என்ன காரணம்னா சப்போஸ் ஜி வந்து அப்போ எந்த ஒரு குரூப்புக்கும் சென்டர் ஆஃப் ஜி வந்து நார்மலாக இருக்கும். சரிங்களா? சப்போஸ் ஜி எபிலினர் இருந்தால் என்ன வரும்னா சென்டர் ஆஃப் ஜி வந்து ஜி வந்துடும். சரிங்களா? பட் ஒவ்வொரு டிவைசர் ஜி எபிலினர் இருந்தால் ஒவ்வொரு டிவைசருக்கும் கண்டிப்பாக ஒரு நார்மல் சப் குரூப் இருக்கும். அப்போ ஜி வந்து நாட் சிம்பிள். சரிங்களா? ஜி எபிலினர் இருந்தாலும் நாட் சிம்பிள் வந்துடும். சரிங்களா? இப்போ சப்போஸ் ஜி வந்து நான் எபிலியன் வந்துடுதா, அப்போ சென்டர் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் ஜின்னு வந்துடும். அப்போ இந்த ஒரு நார்மல் சப் குரூப் வந்து இதுவே போதுமானதே. புரியுதுங்களா உங்களுக்கு? 2 கிளாஸாக பிரிச்சுக்கிறோங்க. ஜி எபிலியனாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளாக வராது. சரிங்களா? ஜி எபிலியனாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சிம்பிள் வராது. என்ன காரணம்? சென்டர் ஆஃப் ஜி ஐடென்டிட்டி வந்து ஒவ்வொரு டிவைஸருக்கும் ஒரு சப் குரூப் இருக்கும். ஒவ்வொரு சப் குரூப்பும் நார்மலாக இருக்கும். சரிங்களா? ரைட். அதே நேரத்தில் ஜி எபிலியனாக இருந்தால் என்ன வந்துடும்னா நான் எபிலியனாக இருந்தால் என்ன வந்துடும், சென்டர் ஆஃப் ஜி வந்து ஒரு நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். இதோட ஆர்டர் வந்து பி பவர் என்னாவும் இருக்காது, ஒன்றாவும் இருக்காது. சரிங்களா? அப்போ ஜி வந்து இஸ் நாட் சிம்பிள். ரைட்டா? இது ஒரு முக்கியமான ரிசல்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஆட் டெஸ்ட் தியரம். ஆட் நம்பர் வச்சு சொல்கிறோம். அப்போ என்னங்கிறது ஆட் நம்பர்ஸ் அதர் தென் 1. ஓகேங்களா? 1 3 5 7 9 11 ஆட் நம்பர் டெஸ்ட். இப்போ ஒரு குரூப்போட ஆர்டர் 2n இருக்குங்க. இந்த எண்ணுங்கிறது இந்த எண். ரைட்டுங்களா? 2n இருக்குந்தா தென் ஜி கேனாட் பி சிம்பிள். சரிங்களா? ஜி கேனாட் பி சிம்பிள். என்ன காரணம் சொல்ல முடியுமா? ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 2n இருந்தால் ஜி கேனாட் பி சிம்பிள். என்ன காரணம்னா ஆர்டர் 2ல் ஒரு எலமெண்ட் இருக்கும். ஓகே. ஆர்டர் 2ல் ஒரு எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். 2nல் ஆர்டர் 2ல் ஒரு எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அது வந்து ஒரு சப் குரூப்பை ஜென்ரேட் பண்ணிடும். சரிங்களா? அது வந்து நார்மலாக வந்துடும். சரிங்களா? அதனால ஜி கேனாட் பி சிம்பிள் 2nல். அப்போது 2 இப்போ இந்த எண்ணுக்கு 3 கொடுத்தானே வரும். 2 × 3 6. அதை எழுதிப்போம். 6 10 14 18 22 26. ஸோ இதெல்லாம் என்னது, இந்த மாதிரி ஒரு குரூப்போட ஆர்டர் இந்த மாதிரி இருந்தால் அது சிம்பிளாகவே இருக்காது அப்படின்னு இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம சொல்லிடலாம். கரெக்டுங்களா? இப்போ இன் பர்டிகுலர் 2p இந்த எண்ணுங்கிறது ஜென்ரலாக ஆட் நம்பர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இங்கே என்ன ப்ரைம் நம்பர் ஆட் ப்ரைம்னு செக் பண்ணுறேன். ஆட் ப்ரைம் இது பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியுது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இப்படி இருக்கும்போது இந்த ஜிங்கிறது குரூப் வந்து ஐசோமார்பிக் டு ஒரு சைக்கிளிக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். அது யாருன்னா செட் 2pக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். இன்னொன்று ஒரு நான் எபிலியனுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். அது யாருன்னா டிபி டைகெட்ரல் குரூப் ஆஃப் ஆர்டர் 2p. இது ஒரு முக்கியமான ரிசல்ட். அப்போ இது வந்து கேனாட் பி சிம்பிள். ஏன்னா இது வந்து சைக்கிளிக்கு வந்துருச்சு. அப்போ இது வந்து என்னது, ஒவ்வொரு டிவைஸருக்கும் ஒரு நார்மல் சப் குரூப் இருக்கும். அப்போ வந்து கேனாட் பி சிம்பிள். இந்த கேஸில் என்ன வரும், சிம்பிள் வராது. என்னென்னா ஒரு நார்மல் குரூப் ஆர்டர் பியில் வந்து கண்டிப்பாக ஒரு நார்மல் சப் குரூப் இருக்கும். அதனால் 2 கேஸ்லையும் என்னது சிம்பிள் குரூப் வராது. சரிங்களா? ரைட். இப்போ இந்த ஆட் டெஸ்ட் தியரத்தை வச்சு என்னது ஒரு குரூப் வந்து சிம்பிள் இல்லையா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா? இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் தியரம் வந்து நம்ம கேலியன் புக்லேயே இருக்கும். கேலியனா எஸ்டைன் சார் புக்லேயே இருக்கும். இண்டெக்ஸ் தியரம்னு ஒரு ஹெட்டிங்கே போட்டு இருக்கும். சரிங்களா? இண்டெக்ஸ் தியரம் என்ன சொல்லுவாங்கன்னா ஜிங்கிறது ஃபைனைட் குரூப் எடுத்துக்குவோம். கச்சுங்கிறது ப்ராப்பர் சப் குரூப்பாக ஜியாக இருந்தால் சப்போஸ் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து த இண்டெக்ஸ் ஆஃப் கச் இது ஃபேக்டோரியல். ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி டஸ் நாட் டிவைட்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் கச் ஃபேக்டோரியல். டிவைட் பண்ணலைன்னா ஜிக்கு ஒரு நார்மல் சப் குரூப் இருக்கும். சரிங்களா? ஜிக்கு கண்டிப்பாக ஒரு நார்மல் சப் குரூப் இருக்குன்னு சொல்கிறது தான் இங்கே ரிசல்ட். ஓகே. ஜி ஹேஸ் ஏ நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் இருக்கும் அப்படி சொல்கிற ரிசல்ட். அப்போ ஒரு நான் ட்ரிவியல் நார்மல் சப் வந்துடும். அப்போ அதனால ஜி வந்து நாட் சிம்பிள்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இது ஓகேங்களா? இது வந்து நம்ம எஸ்டைன் சார் புக்லேயே இதில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இது எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்மளும் வீடியோஸில் கொடுத்துருப்போம். இண்டெக்ஸ் தியரம் ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன். இண்டெக்ஸ் தியரம் வந்து ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஓகே நெக்ஸ்ட் தியரம் பாருங்கள். என்னென்னா இண்டெக்ஸ் தியரம் சொல்லிட்டேன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி 80 வந்து 16 × 5 பிரிச்சுக்கலாமா? பை சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரத்தை யூஸ் பண்ணி எசிஸ்டன்ஸ் ஆஃப் சப் குரூப் சொல்லிடலாமா? ஆர்டர் ஜியில்
2 சைடில் சப் குரூப் இருக்கும், ஆர்டர் 5ல் ஒரு 5 சைடில் சப் குரூப் இருக்கும், ஆர்டர் வந்து 16, இது 5ன்னு சொல்லிடலாம். ரைட்டா? இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணேன். இப்போ இந்த இது நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு இண்டெக்ஸ் ஆஃப் கட்சன் வரும், ஜி இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது ஆர்டர் ஆஃப் ஜி ஆர்டர் ஆஃப் கட்சன் எழுதிக்கலாம். ப்ரொவைடட் ஜி வந்து ஃபைனைட் குரூப், ஜி ஃபைனைட்னா எழுதிக்கிறோம். ஸோ கேன்சல் ஆகிடும் 5. அப்போது இண்டெக்ஸ் ஆஃப் கட்ச் இது 5 ஃபேக்டரியல்னு வந்துருமா? இப்போ இது ஆர்டர் ஆஃப் ஜி இந்த எவ்வளோ வரும், இந்த இதை எழுதியாச்சு. டஸ் நாட் டிவைட்ஸ் 120, ஏன்னா டிவைட் பண்ணாது. செக் பண்ணி பாருங்கள், டிவைட் பண்ணாது. சரிங்களா? டிவைட் பண்ணாது. அப்போ அதனால் இப்போ இந்த தேர்தல் சப்போர்ட் பண்ணுது இந்த இது. அதனால் ஜி கேனாட் பி சிம்பிள். இந்த மாதிரி இந்த தேர்தல் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், சில குரூப் வந்து நாட் சிம்பிள் நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்து ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னா, இப்போ என்ன பார்த்தோம்னா, சில எபிலியன்ஸ்லாம் சிம்பிளாக இருக்கும், சில எபிலியன்ஸ்லாம் சிம்பிளாக இருக்குன்னு பார்த்தோமா, சில சைக்கிளிக் குரூப்லாம் சிம்பிளாக இருக்குன்னு பார்த்தாச்சு. சரிங்களா? ப்ரைம் ஆர்டரில் சொல்லியாச்சு. இல்லை, ப்ரைம் ஆர்டரில் இருக்க குரூப்லாம் இந்த ஃபைனைட் ப்ரைம் ஆர்டர் ஃபுல்லாக எபிலியனாக இருக்கும், சிம்பிளாக இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் எபிலியன் சிம்பிள் குரூப்பை தேடுறேன். சரிங்களா? நான் எபிலியன் சிம்பிள் குரூப்பை தேடுறேன். மொத்தமே 5 நான் எபிலியன் சிம்பிள் குரூப்ஸ் இருக்கும் ஆர்டர் 100ல், லெஸ் தென் 100. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, குரூப் ஆஃப் ஆர்டர் வந்து லெஸ் தென் 100 இருக்கிற மாதிரி எத்தனை நான் எபிலியன் சிம்பிள் குரூப் இருக்குன்னு நான் தேடுறேன். தேடினா எனக்கு கிடைச்சது மொத்தம் 5 தான். 1 2 3 4 5. அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து லெஸ் தென் 100ல் மொத்தமே என்னது 5 நான் எபிலியன், அதாவது சிம்பிள் குரூப்ஸ் நிறையா இருக்கலாம். சரிங்களா? பட் நான் எபிலியன் சிம்பிள் குரூப்ஸ் மொத்தமே 5 தான் இருக்குது. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆள் யாருன்னா A5. இது வந்து A5. இது யாருன்னு தெரியாது, இவன் வந்து X6. சரிங்களா? இந்த 3 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? மொத்தம் 5 பேர் தான் இருப்பான். பாருங்க, குரூப் ஆஃப் ஆர்டர் 1000லேயே என்னது, லெஸ் தென் 1000லேயே என்னது, இந்த 5 பேர் தான் இருக்காங்க. அப்போ இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்மாலஸ்ட் நான் எபிலியன் சிம்பிள் குரூப் வந்து A5ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து சொல்லிடலாமா, இந்த ஸ்மாலஸ்ட் நான் எபிலியன் சிம்பிள் குரூப் வந்து A5ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து இன்னொருத்தர் என்ன பண்ண, இதோட அட்வான்ஸ்டாக ஒருத்தர் போகிறார், காலோஸ் தியரம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபார் n 5க்கு மேலே ஏஎன் வந்து சிம்பிளாக இருக்கும், ஏஎன் வந்து சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறார். என்ன காரணம்னு தெரியுமா? என்ன காரணம் அது நான் ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. ஸோ இப்போ A2க்கு நார்மல் சப் குரூப் என்ன வரும், ஆக்சுவலாக சைக்கிளிக் வந்துடும். A2ங்கிறது ஐடென்டிட்டி தான். சரிங்களா? இப்போ A3ங்கிறது இது வரும், அது சிம்பிளாக வந்துடும். சரிங்களா? A3யும் என்னது, ஸோ ஆமாம், A3 வந்து நாட் சிம்பிள். ஆக்சுவலாக என்னென்னா ஏஎன் சிம்பிள்னு சொல்லியிருக்காங்களா. ஆக்சுவலாக A2 வந்து சிம்பிளாக A2 பேச முடியாது. ரைட்டுங்களா? இப்போ A3 பேசும்போது என்ன வரும், A3 என்ன வரும், 3 எலமெண்ட்ஸ் இருக்கும், E 1 2 3 1 3 2. இப்போ இது சிம்பிள்னு வந்துருச்சா, இது சிம்பிள். சரிங்களா? இது ப்ரைம் ஆர்டர் வந்துடும், சிம்பிள் வந்துடும். அடுத்து A4 தேடுறேன். A4 வந்து சிம்பிளாக இருக்காது. என்ன காரணம்னா, A4ல் வந்து ஆர்டர் ஆஃப் A4 வந்து 12 இருக்குமா. இதுக்கு கிளைன் 4 வந்து ஒரு நார்மல் சப் குரூப்பாக வரும். அப்போ இதுக்கு நார்மல் சப் குரூப்ஸ் ஆஃப் A4 ஆர் ஐடென்டிட்டி வரும், A4 வரும். அப்புறம் இடையில ஒருத்தர் வருவான், கிளைன் 4னு ஒருத்தர் வருவான். கிளைன் 4 இதுக்கு வந்து ஒரு நார்மல் சப் குரூப் வந்ததுனால என்ன வந்து A4 வந்து சிம்பிளாக இருக்காது. சரிங்களா? அதே நேரத்தில் என்ன A5 A6 இதெல்லாம் எடுக்கிறோம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கெலாம் 2 நார்மல் சப் குரூப், ஒன்று ஐடென்டிட்டி, இன்னொன்று அதே குரூப்பு தான். சரிங்களா? அதனால தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் சொல்லியிருப்பாங்க. ஃபார் n > 5ல் வந்து ஏஎனுக்கு என்ன 2 நார்மல் சப் குரூப், ஒன்று சிங்கிள்டன் ஐடென்டிட்டி, இன்னொன்று ஏஎன். அதுக்கு இடையில எந்த ஒரு நார்மல் சப் குரூப்பும் இருக்காது. அதனால தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போ A5 A6லாம் என்னது, ஆர் சிம்பிள் குரூப்ஸ். சரிங்களா? ரைட். அடுத்து நானாக என்ன செஞ்சுட்டு, இது விஷயம் நானாக பண்ண விஷயம். ரைட்டா? அப்போ n > நான் செக் பண்ணுறேன். இப்போ SN வந்து இஸ் நாட் சிம்பிள். ஏன்னா SNக்கு கண்டிப்பாக ஒரு ஏஎன் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு நார்மல் சப் குரூப் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் n 3க்கு மேலே சிம்பிளாக இருக்கவே இருக்காது. ஏன்னா ஏஎன்ங்கிறது ஒரு நார்மல் சப் குரூப் இருந்துக்கிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? இந்த கிளாசிஃபிகேஷன் ஆல்ரெடி நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். இப்போ நார்மல் சப் குரூப் S3 என்ன வரும், S3 A3, இது 3 தான் வரும். நார்மல் சப் குரூப்ஸ் ஆஃப் S4 வந்து கிளைன் 4 வரும், S4 வரும். சரி, ஐடென்டிட்டி S4 கிளைன் 4 A4. ரைட்டுங்களா?
இப்போ இது மட்டும் தான் என்னது நார்மல் சப் குரூப்ஸ். இப்போ இதுக்கு கோஷன்லாம் நமக்கு தெரியணும். இப்போ இதுக்கு கோஷன் வந்து S4 வந்துடும். இது கோஷன் என்ன வரும்னா S4 by Klein 4 வந்து ஆர்டர் 6 வரும். இப்போ ஆர்டர் 6 வந்து ஐசோமார்பிக் டு S3 வரும். இல்லைன்னா என்ன வரும்னா S3 வரும், இல்லைன்னா என்ன வரும் செட் 6 வரும். அப்போ ரெண்டில் என்னென்னு பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். அது என்னென்னு நீங்கள் இருக்கிற நம்ம தேரை நிறையா கொடுத்துருப்போம். அதை யூஸ் பண்ணி என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். S4 இது ஐசோமார்பிக் டு வாட்? ஸோ ஆர்டர் வந்து இங்கே 24 6 வரும். இப்போ இது ஒன்று ஐசோமார்பிக் டு செட் 6 இருக்கணும், ஐசோமார்பிக் டு S3 இருக்கணும். ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? அப்போ அடுத்து இவ்வளோ தான். அப்போ அதே மாதிரி ஓகேங்களா, முடிச்சாச்சு. அப்போது ஃபார் என் 5க்கு மேலே நார்மல் சப் SNக்கு இவன் தான் ஒன்று E வரும், SN வரும், அதுக்கடுத்து இடையில வந்து AN ஒருத்தன் வரும். இது ரெண்டுக்கு இடையில எவனுமே வரமாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் இது ASN வந்து நாட் சிம்பிள் ஃபார் என் 3க்கு மேலே. சரிங்களா? அப்புறம் அடுத்த ஒரு ஜென்ரல் ரிசல்ட் என்னென்னா, இப்போ டைஹெட்ரல் குரூப்பை நான் எடுத்துட்டேன். டைஹெட்ரல் குரூப் வந்து நாட் சிம்பிள். D3 எடுத்துக்குவோம், 2 வேண்டாம். 3 எடுக்கும்போது நம்ம 3 ரெகுலர் கன் ட்ரையாங்கிள், அதான் பேசிக்கு 3 தான். இப்போ இது வந்து கண்டிப்பாக டிஎனுக்கு கண்டிப்பாக ஒரு டிஎன் ஆர்டர் 2n இருக்கும். கண்டிப்பாக என்ன வரும், ஒரு நார்மல் சப் குரூப் ஆர்டர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஆர்டர் எண்ணில் ஒரு கண்டிப்பாக ஒரு நார்மல் சப் குரூப் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால டிஎன் வந்து சிம்பிளாக இருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஜென்ரல் ரிசல்ட் நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ சிம்பிள் குரூப் முடிச்சாச்சு.